ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வம்பட் மோஜி. கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ரெசிபிங்க. இதுக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி மஞ்சப்பொடி உப்பும் போட்டு நல்லா குலுக்கி விட்டு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நல்லா உப்பு பிடிச்சிக்கிறோம். 20 நிமிஷம் ஊறின கத்திரிக்காவை நல்லா சூடான எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும். கத்திரிக்காய் வந்து நம்ம முருகிடக்கூடாது, ஆனால் நல்லா பொரியணும். பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது மூணுமே நல்லா இடிக்கல தட்டி எடுத்துக்கங்க. தட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா மிக்சியில வந்து பல்ஸ் மோடு போட்டு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்காவது கத்திரிக்காய் நல்லா பொரியணும். கட் பண்ணும் போது எல்லாமே சரிசமா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பொரியும் போது ஈக்குவலா பொரிஞ்சு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலயே கொஞ்சமா எடுத்துக்கங்க. கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டை தட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. சில்லி பவுடரும் சில்லி பிளேக்ஸ் மட்டும் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கங்க. ஃப்ரை பண்ணி இந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கங்க. இது கூட வினிகர் சேர்க்கணும். வினிகர் இல்ல அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கங்க. லாஸ்டா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டா இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்த்துக்கல. நெய் சோறு, சாம்பார், ரசம் இப்படி எது கூட வேணாலும் அல்டிமேட் காம்பினேஷனா இருக்குங்க. இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரமானாலும் கெட்டு போகாது. தேவைப்படுறப்ப ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.